வணக்கம். டாக்டர் செரியன் இந்தியாவில் சிறந்த இருதய அறுவை சிகிச்சை நிபுணர். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அந்த விஷயம். சமீப சில நாட்களுக்கு முன்னாடி தான் இறந்து போனார். அவரை பற்றி சில விஷயங்கள் படிக்கும் போது ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் கேள்விப்படுறேன். 2004 வருஷம் மார்ச் மாதத்தில் கிட்டத்தட்ட 20 ஈராக் நாட்டை சேர்ந்த 20 குழந்தைகள் அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுது, ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்படுது. அப்போ அந்த சமயத்தில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டியிருக்காரு. மிகப்பெரிய அளவில் நிதி நெருக்கடியில் இருந்திருக்கிறாரு. ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாம பரவாயில்ல பண்ணிடலாங்கன்னு சொல்லி போட்டு அந்த 20 குழந்தைகளும் பெற்றோர்களுடன் சென்னைக்கு வர வச்சு 20 குழந்தைகளுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அதை அத்தனை ஆப்ரேஷனும் சக்சஸ் ஆகுது. இது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மருத்துவ ரீதியில் மிகப்பெரிய ஒரு விஷயம். இதை கேள்விப்பட்ட நம்ம கமலஹாசன் அவர்கள் உடனடியாக நேரடியாக அவரை போய் சந்திக்கிறார். சந்திச்சு வாழ்த்துக்கள் தெரிவிச்சது மட்டும் பட்டாம அவர் சூழ்நிலையை அறிஞ்சு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு உதவிக்கரம் நீட்டுகிறார். கமலஹாசன் அவர்கள் இந்த செயல் பார்த்து செரியன் அவர்களும் நெகிழ்ந்து போறார். இது ஒரு சம்பவம், இது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குது. நல்லது நடந்தா நல்லது நினைச்சா நல்லதே நடக்குங்கிற மாதிரி அதே வருஷம் என்ன நடக்குதுன்னா, ஒரு சில மாதங்களுக்கு பிறகு ஈராக் நாட்டில் பெரிய அளவுக்கு வன்முறைகள் நடக்கும் சமயத்தில் இந்திய நாட்டை சேர்ந்த 3 லாரி டிரைவர்கள் அங்க இருக்கிற வன்முறையாளர்கள் கடத்திட்டு போயிடுறாங்க. ஒரு 4 வெளிநாட்டவர்கள், அப்புறம் 3 லாரி டிரைவர்கள். எவ்வளவோ பேசி பார்த்தாலும் அவங்களை பிணைய கைதிகள் விடுவிக்கவே இல்லை. அந்த சமயத்தில் இந்திய தூதரகம் மூலமா டாக்டர் செரியன் அவர்கள் ஒரு செய்தி அனுப்புறாரு. உங்க நாட்டில் சேர்ந்த 20 குழந்தைகளுக்கு எந்த பிரதிபலனும் இல்லாமல் நாங்கள் அறுவை சிகிச்சை பண்ணி காப்பாற்றணும், அதை நீங்க மனசுல கொஞ்சம் நினைச்சு பாருங்க அப்படிங்கிறாங்க. இந்த செய்தி போய் சில மணி நேரத்தில் அத்தனை பிணைய கைதிகளும் விடுவிக்கப்படுகிறார்கள். இது வரலாற்றில் நடந்த உண்மை, உலகமே உற்று பார்த்த ஒரு விஷயம். இது ஒரு பக்கம். நீங்க டாக்டர் கமலஹாசன் அவர்களை நினைச்சு பாருங்க. அவர் எங்கெல்லாம் மனிதம் போற்றப்படுகிறதோ அங்கெல்லாம் போய் இவர் வாலண்டியரா போய் நின்று இவர் உதவிக்கரம் நீடுகிறார். அன்பே சிவம் அப்படிங்கிற ஒரு விஷய படம் மட்டும் எடுக்காம அந்த கொள்கை பிரகாரமே வாழ்ந்து காட்டுகிற ஒரு மனிதர் அவர்.